ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் 28. நம் நாட்டில் எத்தனையோ சோலைய மக்கள் இப்படித்தான் காலம் தள்ளுகிறார்கள். 4 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வெளியே போனால் ஆதரிக்கத்தான் யாரும் இல்லை. மேலும் பிள்ளைகள் தான் கஷ்டப்படுவார்கள். அதற்கு பதில் மனதளவில் உடலளவில் ஒதுங்கி கொண்டார் சோலையம்மா. என்னங்க என்று பூங்குழலி உழுப்ப, அதுவரை கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கொண்டு இருந்த தமிழரசு சுதாரித்து, என்ன ரோசு என்றான். என்னை ஏன் எழுப்பலைன்னு எவ்வளவு நேரம் கேட்கறது என்று சொல்ல, அதுவா, இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே ஏடா கூடம் நம்ம கல்னிவாசல் சைட்டில் தண்ணி அடிக்க வர்ற ஆள் காலையில் தண்ணி அடிக்கும்போது சாரம் சரிஞ்சு விழுந்துட்டாராம். அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஆட்கள் ஃபோன் பண்ணினாங்க. அதுதான் உடனே ஓடிவிட்டேன். அப்புறம் வேலையில் உன்னை எழுப்பலைங்கிறதே எனக்கு மறந்து போச்சு என்றான். இன்னைக்கு எதுவுமே செய்யலை, காலேஜுக்கும் போகலை என்று அவள் சினுங்க. விடு, ஏதோ வந்துட்டேன் என்று வெளியே போனவன் அடுத்த 1/4 மணி நேரத்தில் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தவன், சீக்கிரம் வா சாப்பிடு, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, வந்ததும் நாம் மேட்னி ஷோ பார்க்க போகலாம் என்று சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு இருக்குது. அந்த மேம் ஆப்சண்ட் ஆனதுக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியலை. அவங்க புது மேம், எனக்கு இப்போ தான் வர்றாங்க. என்னடி, நீ காலேஜ் தானே படிக்கிற, ஏதோ ஸ்கூல் படிக்கிற மாதிரி லீவு போடுறதுக்கு இப்படி பயப்படுற என்றவன், சீக்கிரம் சேலை கட்டி ரெடியாகு இரு என்று தன்னுடைய வேலைகளை பார்க்க போனவன் 1 மணி நேரம் கழித்துத்தான் வந்தான். சாரிடி, லேட் ஆகிடுச்சு என்றவன் தன்னவளை பார்க்க சேலை கட்டி அத்தனை அழகாக இருந்தாள். சூப்பராக இருக்கிற என்றான் கண்களில் மையலுடன். போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க என்றாள். அவனும் குளித்துவிட்டு 10 நிமிடத்தில் கிளம்பி வீட்டை பூட்டிக் கொண்டு வண்டியில் ஏற வெயில் கொளுத்தியது. வா சாப்பிட்டு போகலாம் என்று ஹோட்டலுக்கு போய்விட்டு பிரியாணி சாப்பிட்டு விட்டு தியேட்டருக்குள் போனார்கள். டிக்கெட் முன்பே அவள் சொன்ன படத்திற்கு போட்டு விட்டான். உள்ளே போய் அமர்ந்தபோது படம் ஆரம்பித்து விட்டார்கள். பூவு படம் பார்க்க அவன் சும்மா சுற்றிலும் பார்க்க அரை இருட்டில் ஒன்றும் தெரியலை. அவன் படம் பார்க்க தியேட்டருக்கு வந்து 10 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இந்த 10 வருடத்தில் யார் புதுசாக நடிக்க வந்தா, யார் படம், எதுவும் அவனுக்கு தெரியாது. அந்த ஆர்வம் ஒரு நாள் மேட்னி ஷோ பார்த்ததிலேயே அவனுக்கு விட்டு போச்சு. இதோ இப்போ கூட பூங்குழலிக்காகத்தான் கூட்டி வந்தான். ஆனாலும் படத்தை பார்த்தான். இடைவேளை நேரம் அவளுக்கு பாப்கார்ன், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தான். அவளுக்கு புருஷன் கூட படம் பார்க்க வந்திருக்கிறோம் என்று எந்த கிளுகிழுப்பும் இல்லை. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த மாதிரி படம் பார்த்து ரசித்தாள். அவள் உணர்வுகளை ரசித்தான். ஆனாலும் இடையிடையே பழைய ஞாபகங்கள் வரத்தான் செய்தது. ஒதுக்கிவிட்டு இப்ப இவள்தான் என் வாழ்க்கை, இவள்தான் என் உலகம் என்று நினைத்தான். படம் முடிந்ததும் அவர்கள் வெளியே வர, நீங்க இரு, நான் போய் வண்டி எடுத்துக்கிட்டு வாரேன் என்று அவன் போக அவள் ஒதுங்கி கலைந்து சென்ற கூட்டத்தை பார்த்து கொண்டு நின்றாள். அப்போது ஒரு பெண் தன்னுடைய 2 பிள்ளைகளுடன் வந்து அவள் அருகே நிற்க, இருவரும் பரஸ்பரம் புன்னகை செய்தார்கள். உங்கள் ஹஸ்பண்ட் வண்டி எடுக்க போயிருக்காங்களா என்று அந்த பெண் கேட்க, ஆமா என்றாள் பூங்குழலி. எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஃபோன் பண்ணி இருக்கிறோம், கூட்டிட்டு போக வர சொல்லி என்றாள் அந்த பெண். மம்மி, டேட் எப்போ வருவாங்க என்று கேட்ட பெண்ணிடம், வந்துருவாங்கடா என்றாள். சரியாக அந்த நேரம் வண்டியை உருட்டி கொண்டு வந்த தமிழரசு பூங்குழலி கூட யாரோ பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்தவன் யாரோ என்று நினைத்து அருகே வர, அங்கே நின்றது அவன் காதலி மஞ்சுளா. அவளை பார்த்ததும் அவன் அதிர்ந்து போனான். இவர் ஏன் இவங்களை பார்த்து இப்படி முழிக்கிறாரு என்று பார்த்தாள். ஹாய், எப்படி இருக்கீங்க? இவங்க தான் உங்கள் மனைவியா? அழகா சின்ன பொண்ணா இருக்காங்க என்று மஞ்சுளா சொல்ல, தமிழரசு எதுவும் சொல்ல முடியாமல் தலையாட்ட, ஹலோ, நீங்கள் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய பொண்ணோட அம்மா மாதிரியே இல்லை, நீங்கள் இவளோட அக்கா மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்க என்று பூங்குழலி சொல்ல, தேங்க்ஸ் என்றாள் மஞ்சுளா. ஆமாம் ஆண்டி, என் அம்மாவை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படித்தான் சொல்லுவாங்க என்றால் அந்த 9 வயது சிறுமி பெருமையாக. உண்மையைத்தானே சொல்கிறாங்க என்றால் பூங்குழலி. ஹாப்பி மேரிட் லைஃப் தமிழ் என்று அந்த பெண் சொல்ல, இவன் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க,
தேங்க்ஸ் சிஸ்டர் என்றாள் பூங்குழலி. அந்த நேரம் காரின் ஒலி கேட்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்தாச்சு, நாங்கள் கிளம்புறோம், பாய் என்று மஞ்சுளா விடைபெற தமிழரசு பேசாமல் இருந்தான். பூங்குழலி தான் ஓகே பாய் என்றாள். பிறகு இவள் வண்டியில் ஏற அவன் எதுவுமே பேசாமல் கடுப்புடன் வண்டியை ஓட்டினான். அவங்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் தெரியும் போல, அப்புறம் ஏன் அவங்க பேச பேச முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு நின்னீங்க என்று பூங்குழலி கேட்க, என்ன 1000 பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியுமா? அது எப்படித்தான் பொம்பளைங்க 5 நிமிஷத்தில் முன்ன பின்ன பார்க்காதவங்க கூட பேசுகிறீங்களோ என்று அவன் கேட்க, உங்கள் கூட இருந்ததால் உங்கள் மனைவின்னு என்கிட்ட அவங்க பேசினாங்க, நானும் பேசினேன், அதுக்கு என்ன இப்போ என்று புரியாமல் கேட்க அவன் பதில் சொல்லாமல் வண்டியை விரட்டினான். ஆனால் மஞ்சுளா, பூங்குழலி, தமிழரசு 3 பேரும் நின்று பேசியதை அந்த பக்கம் வந்த முகிலரசு பார்த்துவிட்டு போய் வாயில்லாமல் பிரேமாவிடம் சொல்லிவிட்டான். ஓஹோ, சினிமா பார்க்க போனாளா, அதுதான் காலேஜுக்கு வரலையா, இருடி என்று கருவிக்கொண்டாள். மறுநாள் காலை தமிழரசு அவளை வழக்கம்போல் எழுப்பிவிட்டுத்தான் போனான். இப்போதெல்லாம் அவளே அவளுடைய புது ஸ்கூட்டியில் கல்லூரிக்கு போய் வருகிறாள். லைசன்ஸ் எடுத்து விட்டாள். வகுப்பிற்கு வந்த பிரேமா, நேற்று வராதவங்க யாரு என்று கேட்க 4-5 பேர் எழுந்து நிற்க திட்டினாள். இன்னொரு எக்ஸாம் எழுதலை, கண்டிப்பாக ஃபெயில் தான் போடுவேன் என்று மிரட்டிவிட்டு உட்கார சொன்னவள் பூங்குழலி பக்கம் திரும்பி, கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டில் வடித்து கொட்ட வேண்டியது தானே, எதுக்கு கல்லூரிக்கு வந்து ஏன் உயிரை எடுக்கிற? நேற்று ஜாலியாக மேட்னி ஷோவுக்கு புருஷன் கூட பார்க்க போயிருக்க, எக்ஸாம் எழுத வர முடியலையாக்கும், சினிமா பார்க்க புருஷனோட போக முடியுதா? அதுவும் எப்படி? உன் புருஷனுடைய முன்னாள் காதலியோட நீயும் உன் புருஷனும் படம் பார்க்க போயிருக்கீங்க, வெக்கமா இல்லை? இனிமேல் இப்படி ஆப்சண்ட் ஆன நீ இனிமேல் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது என்று சொல்லிவிட்டாள். சொன்னது பிரேமாதான். அவள் சொன்னதை கேட்டு பூங்குழலி மட்டுமில்லை, மொத்த வகுப்பும் பூங்குழலியைத்தான் பார்த்தது. அவளுக்கு அப்படியே பூமி வெடித்து உள்ளே போய்விட மாட்டோமா என்று இருந்தது. ஏனென்றால் அவளை பார்த்து பார்த்து மற்ற மாணவ மாணவிகளும் தங்களுக்குள் சிரித்து பேசினார்கள். பூங்குழலிக்கு கண்ணீர் வந்தது. தலையை குனிந்து கொள்ள, அழுது சீன் போட்ட பார்த்துக்க, சீன் போடுறதா இருந்தா என் வகுப்பை விட்டு வெளியே போயிரு என்று எச்சரிக்கை செய்தாள் பிரேமா. வந்த அழுகையை கண்ணை துடைத்து கொண்டு குனிந்து கொண்டாள். அந்த வகுப்பு முடியும் வரை அவள் அப்படித்தான் இருந்தாள். வகுப்பு முடிந்ததும், எனக்கு தலைவலி, வீட்டுக்கு போறேண்டி என்று சொல்லிவிட்டு தோழிகளின் பதிலை கூட எதிர்பாராமல் வெளியே போய்விட்டாள். பூங்குழலி, என்னடி இது, இந்த பிரேமா மேம் ஏன் இப்படி பேசுனாங்க? மற்றவங்களை திட்டின மாதிரி இவளையும் திட்ட வேண்டியது தானே, அதென்ன பர்சனலாக பேசி திட்டுறது, அதுவும் வகுப்பில் இத்தனை பேர் முன்னாடி பேசுகிற விஷயமா? அவள் புருஷன் கூட தானே சினிமாவுக்கு போகிறா, அதனால இவங்களுக்கு என்ன வந்துச்சு என்று செல்வி கேட்க, ஏய், அவங்க சொன்னதை ஒழுங்காக கவனிச்சிங்களா? உன் புருஷனோட முன்னாள் காதலியோட மேட்னி ஷோ பார்க்க போனியான்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூங்குழலி கணவனுக்கு ஏற்கனவே ஒரு பெண் கூட காதல் இருந்திருக்கு என்று தானே அர்த்தம். இவங்க தமிழரசு அண்ணனுடைய அத்தை மக, அதனால் அவருடைய காதல் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை இப்படியா மற்றவங்க முன்னாடி போட்டு உடைப்பாங்க? அதுவும் அந்த குளோரிட்டா குரூப்பு முன்னாடி சொல்லிட்டாங்க. அங்கே பாரு, அவளுக்கு எப்படி நம்மளை பார்த்து பார்த்து சிரிக்கிறாளுங்கன்னு. பாவம் போகும், இனி அவளை பார்க்கும்போது எல்லாம் கேலி பண்ணுவாளுங்க. இந்த மேடம் ஏண்டி இப்படி பண்ணுறா, சரியான சைக்கோவா இருப்பா போல என்றாள் தேனு. பூங்குழலி எழுந்து போனாலும் அவள் பின்னாடியே போன சுமதியும் பிரியாவும் திரும்பி வந்தவங்க, அவள் வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டாடி, விடு, அப்புறம் ஃபோனில் பேசி சமாதானப்படுத்தலாம் என்றாள் சுமதி. விடுங்கடி, நாமளாக எதுவும் பேச வேண்டாம், இது அவளுக்கு அதிர்ச்சியாக தானே இருந்திருக்கும், கண்டிப்பாக அந்த அண்ணன் கூட சண்டை போடுவா, அவங்களே சமாதானம் ஆகட்டும், நாம் பேச வேண்டாம் என்றாள் சுமதி. சரி என்று சொன்னாலும், அதுதாண்டி அந்த அண்ணனுக்கு காதல் தோல்வி போல, அதுதான் இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்காங்க, பூவுக்கிட்ட சொல்லலை போல. எதுக்கு சொல்லணும், முடிஞ்சதாகவே இருக்கட்டும்னு சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டு மருமகள் நாரதர் கலகம் பண்ணி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டையை வர வச்சிருச்சே என்று திட்டினார்கள். சாயந்தரம் சோலையம்மா கேட்டில் நின்றபடி வீதியை பார்த்தபடி இருக்க, என்னக்கா ஏன் இப்படி வழியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யார் வரணும் என்று கேட்க, மூத்தவன் பொண்டாட்டி காலேஜ் விட்டு இன்னும் வரலை,
எப்பவும் வந்துடும், இன்னைக்கு 6 மணி ஆச்சு இன்னும் வரலை, அதுதான் பார்க்குறேன் என்றார். ஃபோன் பண்ணி கேளுங்க என்றார். சோலையம்மா கிட்ட ஒரு பட்டன் ஃபோன் இருக்கும். ஃபோன் அடித்தா பச்சை பட்டனை அமுக்கி பேசுவார். தானாக யாருக்கும் ஃபோன் பண்ண தெரியாது. எனவே அவருடைய பட்டன் ஃபோனை எடுத்து வந்து கொழுந்தன் மகனிடம் உன் பெரியண்ணனுக்கு ஃபோன் போடு என்று கொடுக்க அவன் போட்டு கொடுக்க வாங்கி காதில் வைத்தபடி வந்தவர், பெரியவனே, பூவு இன்னும் வீட்டுக்கு வரல, மணி 6 ஆச்சு என்றார். என்னது, வரலையா? இரு, நான் ஃபோன் பண்ணுறேன் என்ற தமிழரசு மனைவிக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். 2-3 முறை முயன்றவன், ஒழுங்காக சார்ஜ் போட்டு வச்சுக்க மாட்டாளா, இப்போ பாரு சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே என்று கடுப்பாகி விட்டான். நேற்று மாலை முதல் அவனும் அவளுடன் நன்றாக பேசலை. காலையில் எழுப்பிவிட்டு வந்தான், அவ்வளவுதான். பொதுவாக வேலை நேரத்தில் தேவையில்லாமல் அவனுக்கு யாரும் ஃபோன் அடித்தால் அவனுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அவள் கல்லூரியில் இருக்கும்போது இவனும் அவளுக்கு ஃபோன் பண்ண மாட்டான். பெரும்பாலும் இரவு 8 மணிக்கு வீடு வந்து விடுவான். அதற்கு மேல் வரலை என்றால் தான் பூங்குழலி அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரலை, சீக்கிரமாங்க என்பாள். இப்போ எங்கே போனான்னு தெரியலையே. ஒரு வேளை அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவள் வீட்டுக்கு போயிட்டாளா? அது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போவா என்று நினைத்தவன், சரி அவங்க வீட்டில் கேட்கலாம் என்று சின்னத்தம்பிக்கு ஃபோன் அடித்து விவரம் சொல்லி கேட்க, இல்லையே தம்பி, இங்கே வரலையே, நான் 4 மணிலிருந்து வீட்டில் தானே இருக்கேன், வரலையே என்றார். என்னது, அங்கேயும் வரலையா என்று அவன் குழம்ப, ஏதாவது சாமான் வாங்க கடைக்கு போயிருக்குமோ என்னமோ என்றார் சின்னத்தம்பி.